வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும் அட்டவணைகள் தேர்வு முடிவுகள் அதேபோல் டென்டேட்டிவ் கால அட்டவணை அவர்களுக்கான மதிப்பெண்ணில் மாற்றங்கள் குறைப்பு பற்றிய கோரிக்கைகள் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய முக்கிய உத்தரவுகள் அரசாணைகள் சிறப்பு ஆசிரியர்களுக்கான டெட் எக்ஸாம் பற்றிய தகவல்களையும் அரசு தரப்பில் வெளியிடக்கூடிய அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் வெளியிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ஒவ்வொரு தினமும் பார்த்திங்கன்னா டெட்டு சம்மந்தமாக வரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்ய வகையில் சில வகையான தகவல்களும் அறிவிப்புகளும் அரசு தரப்பிலிருந்து என்னென்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு, என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் அப்படின்ற தகவல்களையும் தொடர்ந்து வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 2026 பிப்ரவரி 24 இன்றைய தினம் டிஎன்டிஇடி 2026 சிறப்பு ஆசிரியர்கள் தேர்வு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்புகள் தகவல்கள் என்ன அதை தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2026 டெட் எக்ஸாம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அந்த டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வாக கருதப்படுகிறது. அதாவது ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள், தமிழக அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அதேபோல் அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த சிறப்பு தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக டெட் தேர்ச்சி கட்டாயம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் ஃபார் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்க்காக ஸ்பெஷல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் டேட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிப்ரவரி மாதம் 18 முதல் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் அதாவது 2026 நடைபெறுகின்ற இந்த தேர்வானது டீச்சர்ஸ்க்காக ஸ்பெஷல் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த டீச்சர்ஸ் ஆனால் அனைவருக்கும், அதாவது பிஎட் முடித்தவங்க அதேபோல் தேர்ச்சி எழுவதற்கு தகுதி உடைய அனைவருக்கும் இந்த தேர்வு நடைபெற வேண்டும். அதற்கான அறிவிப்பை அரசு தரப்பில் வெளியிட வேண்டும். டிஆர்பி தரப்பில் அதற்கான அரசாணைகள் அறிவிப்புகள் கால அட்டவணை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கைகளை ஏற்று அனைவரும் தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா? இது பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் 18 பிப்ரவரி 18 முதல் ஏப்ரல் மாதம் 10 வரை அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணலாம். அதற்குள்ளே பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்பில் மாற்றங்கள் இருக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர், கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். அதேபோல் பார்த்திங்கன்னா டெட்டு பாஸ் மார்க் 60 குறைக்க வேண்டும். அதாவது இது ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு என்பதில் ஆசிரியர்கள் தரப்பில் ஆசிரியர்கள் சங்கங்களிலும் ஆசிரியர்கள் தரப்பில் இந்த கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா திருச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலியிடம் ஆசிரியர்கள் தரப்பில் தங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கான பாஸ் மதிப்பெண்ணை குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி, அதாவது 60 மதிப்பெண்ணாக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதேபோல் இந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் குறைப்பதற்கு 2025 ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட்டுக்கு மட்டும் இல்லாமல் 2025 தேர்வு எழுதியவர்களுக்கு இந்த மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்றும் அதற்கான கோரிக்கைகள் முன்வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது 2025 டெட் தேர்ச்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அப்படி இருந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு பார்த்திங்கன்னா 70, 72 அதேபோல் ஒரு சில 2-3 மதிப்பெண்களை பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெறாமல் நான் குவாலிஃபைடாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்றும், அதாவது 60 மதிப்பெண்களாக மாற்றும் பட்சத்தில் அதிகப்படியான தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் என்றும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக கூறுகிறது. அதேபோல் ஆசிரியர்கள் தரப்பில் இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா தங்களுக்கான மதிப்பெண்கள் குறைக்கணும், டெட் பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா 60 குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. சரிங்களா? அதேபோல் அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெட்டு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களுக்கு இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாம் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆசிரியர்களுக்கு அந்த டெட்டு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவும் அதற்கான அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது அந்த 60 மதிப்பெண்களை குறைச்சிட்டாங்க அப்படின்னா தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் டெட்டு சிறப்பு பயிற்சி வகுப்பு எடுக்க சொல்லி அரசு தரப்பில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதனால் ஆசிரியர்களுக்கு அந்த பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த டெட்டு சிறப்பு பயிற்சி வழங்கும் பட்சத்தில் அவர்கள் தேர்ச்சி வீதத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதற்காக டெட்டுக்கான சிறப்பு பயிற்சியை நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 18 முதல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா தங்களுக்கான அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் மொத்தம் 29 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பெயர், தாய் தந்தை மற்றும் கணவர், அதேபோல் உங்களுடைய கல்வி சான்றிதழ், அதேபோல் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய ஜாயினிங் லெட்டர், அதேபோல் நீங்கள் தற்போது என்ன பதவியில் இருக்கீங்க, அதேபோல் உங்களுடைய ரிஜிஸ்டருடைய ஃபஸ்ட் பேஜ் இதெல்லாமே கேட்டு ஒரு குறிப்பிட்ட 29 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த 29 கேள்விகளையும் பூர்த்தி செய்து அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்.
அதேபோல் பார்த்திங்கன்னா வந்து அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் உங்களுடைய பணி நியமன ஆணை அதெல்லாம் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் வந்து டீச்சர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் அதாவது கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து அந்த IFHRMS நம்பரை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் டீச்சர்ஸ் வந்து அந்த UDaysனு ஒரு நம்பர் இருக்கும், அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்றனால வந்து அவர்களுடைய விவரங்களை சேகரிக்கும் வகையில் வந்து இந்த வகையான டீச்சர்ஸுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அந்த IFHRMS அது மாதிரி UDays நம்பர் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கா சொல்கிறாங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டெட் மதிப்பு குறைப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெட் மதிப்பெண்கள் வந்து 60 குறைச்சிட்டாங்க அப்படின்னா வந்து தேர்ச்சி வீதம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கோரிக்கை தான் மெயினாக வந்து இப்போதைக்கு வச்சுருக்காங்க. அதேபோல் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 2026 பிப்ரவரி 18 முதல் வந்து 2026 ஏப்ரல் 10 வரை வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டீச்சர்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த IFHRMS வந்து அதனுடைய நம்பர்ஸ் அதேபோல் வந்து உங்களுடைய அரசு சம்மந்தமாக அரசு பள்ளியில் பணியுடைய அரசு பள்ளியில் பணியுடையவர்கள் தான் அந்த IFHRMS வந்து இணையதளத்திலிருந்து வழங்கப்படும். அந்த IFHRMS வந்து வச்சு தான் அவங்க டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய சேலரி அதேபோல் பார்த்திங்கன்னா அவங்களோட டேக்ஸ் சப்மிட் பண்ணுறது எல்லாமே வந்து அதான். அதனால் அதனுடைய இன்ஃபர்மேஷன்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கதாக வந்து சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த வருடம் பார்த்திங்கன்னா வந்து அந்த டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாம்னால வந்து நிறையா வகையான ஒரு ப்ரூஃப் அதேபோல் டாக்குமெண்ட்டு அதனுடைய ஜெராக்ஸ் நகல்கள் இதெல்லாம் வந்து நிறையா சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் வந்து நிறையா சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2026 பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதக்கூடியதற்கு என்னென்ன கல்வி தகுதிகள் இருக்கோ அதன் அடிப்படையில் வந்து அனைவரும் தேர்வு எழுத வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் வந்து இதற்கான இப்போ அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கால அட்டவணை பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அதாவது தற்காலிகமான கால அட்டவணை அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அரசு வந்து பார்த்திங்கன்னா இதற்கான நிரந்தர அதனான கன்ஃபர்மேஷனுக்கான டைம் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் எழுதுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு. அதேபோலுடைய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தகவல்களை தெரியக்கூடிய நண்பர்கள் பார்க்கக்கூடியவர்கள் அதாவது ஆசிரியர்கள் தரப்பில் வந்து திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் வந்து இந்த டெட்டுடைய பாஸ் மார்க் வந்து 60 குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு மட்டும் இந்த கோரிக்கைகள் வழங்கப்பட்டு கோரிக்கைகள் அடிப்படையில் மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா அல்லது இதற்கு முன்பு எழுதிய 2025 ஆண்டில் எழுதிக்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த தேர்ச்சி விகிதத்தை மதிப்பெண்கள் குறைக்க வேண்டுமா அப்படின்றது உங்களுடைய பார்வையில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதேபோல் வந்து இந்த டெட்டு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க டீச்சர்ஸ்க்கு. அதாவது அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலக்கூடிய பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள்லாம் வந்து அந்த டெட்டுக்கான பயிற்சி வழங்குவதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசு தரப்பில் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்காங்க. அதேபோல் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா டீச்சர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்வுகள் எழுதுவதற்கு தயாராகலாம். அதேபோல் வந்து அந்த மற்றவர்களும் இதற்கு தகுதியுடையக்கூடிய கல்வி தகுதி இருக்கக்கூடிய அனைத்து அந்த டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய அதுக்கான கல்வி தகுதி வயது வரம்பு இருப்பவர்கள் தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை ஏற்று அரசு தரப்பில் வந்து இதற்கான அறிவிப்புகள் வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் டெட் எக்ஸாம் வந்து 2025 ஆண்டுக்கான டெட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதிப்பெண்கள் குறைக்கப்படும் பட்சத்தில் தேர்ச்சி வீதம் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.